இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேலை ஜெப வேலைக்கு உங்களை வரவேற்று ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இந்த மாதம் தேவன் நமக்கு புது மாத தேவன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதித்து இந்த மாதத்திற்குண்டான வாக்குத்தத்த வசனத்தை பெற இருக்க போகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக கொஞ்சம் கண்ணை மூடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே அப்பா எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி. ராஜா நல்லவரே, நல்லவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்த நீர் வல்லவராக இருக்கிறீரே அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்ஷடாய் உம்மை துதிக்கிறோம், எல்ரோயே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்க வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு இந்த நாள் இடைப்படுங்க ஆண்டவர். இந்த மாதத்திற்குண்டான பலன தேவன் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. கடந்த நாட்கள் நீர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே அப்பா அந்த நாள் பாடி துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம், உடைய நாமத்தை போற்ற வந்திருக்கிறோம். கர்த்தாவே இந்த காலை வெள்ள தேவன் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீங்க வெளிப்படுங்க, உடைய கரம் வெளிப்படட்டும். தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்கள் பாடி நாம் தேவனை துதிக்க இருக்க போகிறோம். முதலாவது கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் நாம் என்ன பண்ண போகிறோம், களி கூறுவோம் என்று சொல்லி இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் களி கூர்ந்து தேவன் செய்த நன்மைகளை நினைத்து இந்த நாளில் தேவனை துதிக்கலாமா? நல்லா நம்ம கரங்களை தட்டி நல்ல பலத்தோடு இந்த நாளில் தேவனை துதித்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் தேவன் அதிகமாய் செய்கிறார். அல்லேலூயா. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். சொல்லலாம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம்.
களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி ஆமென் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் சொல்லுங்க இந்த காலை வேளையில கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து ஹல்லேலூயா சொல்லுங்க அந்த காலை வேளையில. ஆண்டவரே, நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்பவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா எங்களை பலப்படுத்துகிறவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவரே மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே, 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 பரிசுத்தரே சொல்லுங்க இந்த காலை வேளையில. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி ராஜா, எங்கள் பலவீனங்களை மாற்றுகிறவரே உமக்கு நன்றி ராஜா, உணவு உடை உறைவிடம் தந்து எங்களை நடத்துகிறவரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, புதிய நாளை தந்தவரே உமக்கு நன்றி ராஜா. எத்தனையோ பேர் இந்த நாளை இந்த மாதத்தை காணாமல் இருந்த போதும் கர்த்தர் ஆண்டவரே பல்வேறு போராட்டங்கள் மத்தியிலே, உபத்திரவங்கள் மத்தியிலே, தேவைகள் மத்தியிலே ஆண்டவரே எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் எங்களை இதுவரை நடத்தி வந்திருக்கிறீரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாம் அந்த காலை வேளையில. அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே அபிஷேகியும், அபிஷேகியும், அபிஷேகியும் ஆண்டவரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க இந்த காலை வேளையில. உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே ஆராதனை ஆண்டவரே. அப்பா பரிசுத்தரே, 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 பரிசுத்தரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், அவை சொல்லி மாளாது ராஜா. நீ நடத்தின விதங்கள் ஏராளம் ஏராளம், அதை நினைத்து மாளாது ராஜா. நான் வேண்டுவதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைத்து பார்ப்பதற்கும் மேலான காரியங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே, உமக்கு இந்த காலை வேளை ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளை உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தை சொல்லி நன்றியால் உம்மை பாட வந்திருக்கிறோம். இந்த காலை வேளை இறங்குங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள கட்டுகளோடு உம்மை ஆராதிக்க கூடாது, சோர்வோடு உம்மை ஆராதிக்க கூடாது, பலவீனத்தோடு உம்மை ஆராதிக்க கூடாது, முழு பலத்தோடு உம்மை துதிக்கணும் ஆண்டவர். சொல்லுங்க இந்த காலை வேளையில். ஆண்டவர் உம்மை முழு பலத்தோடு துதிக்கணும், முழு ஆத்மாவோடு துதிக்கணும், முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கணும், முழு மன மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்கணும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரை துதிக்க ஆண்டவரே பரிசுத்த உள்ளத்தோடு வந்திருக்கிறேன், பரிசுத்த ஆத்மாவோடு வந்திருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேல நீர் தந்த ரட்சிப்பினால தான் நான் பரிசுத்த உள்ளத்தோடு வந்திருக்கிறப்பா. நீர் தந்த ரட்சிப்பினால தான் பரிசுத்த ஆத்மாவோடு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே நல்லவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நல்லவரே, நல்லவரே, நல்லவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல தேவனை ஆராதிக்க போறோம், உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே என்று சொல்லி ஆராதனை, ஆராதனை அது உமக்கு மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நேரத்தில் கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிக்கலாமா? உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே.
பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நாமம் உயர்த்திடுவேன், அன்பை பாடிடுவேன். நாமம் உயர்த்திடுவேன், அன்பை பாடிடுவேன். ஆராதனை 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 உமக்குத்தானே. சொல்லுங்க, ஆராதனை 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 உமக்குத்தானே. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நீ தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. சொல்லுங்க, நீர் தரும் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. உண்மையுள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. சொல்லுங்க, ஆராதனை 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 உமக்குத்தானே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த காலை வேளையில, ஆம் ஆண்டவரே, ஆராதனை உமக்கு மாத்திரமப்பா. இயேசுவே, நீ நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லுங்க அப்பாவை, எந்தன் கண்மலை, ஆமப்பா, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சொல்லலாமா? ஆராதனை உமக்கே, ஒருவருக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
ஆராதனை உமக்கே எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. சொல்லலாமா? எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே ஒருவருக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவுக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. சொல்லுங்க, இயேசுவுக்கே தனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. சொல்லலாமா அந்த காலை வேளையில? ஆண்டவரே, என் பலவீன நேரங்களிலே என்னோடு கூட இருந்தவரே இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா. நல்லவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அற்புதம் செய்கிறவரே உமக்கு நன்றி. என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை மாத்திரம் துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் மாத்திரம் அல்ல, இந்த மாதம் மாத்திரம் அல்ல, இந்த வருஷம் மாத்திரம் அல்ல ஆண்டவரே. என் ஜீவிய காலமெல்லாம் ஆண்டவரே என் ஆராதனைக்கு உரியவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. என் துதிக்கு உரியவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. என் ஜெபத்திற்கு உரியவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த காலை வேளையில அசைவாடுங்க ஆண்டவரே. இம்மாதத்திற்கு உண்டான பலனை கொடுங்கப்பா. இம்மாதத்திற்கு உண்டான வழி நடத்துதல கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவரே, மை துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவர், ஆவியானவர், ஆவியானவர் நடத்துங்க, நடத்துங்க அப்பா. எங்களை நடத்துங்க ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ராஜா, 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 ராஜா. நல்லவர் நீ, நல்லவர் நீ, நல்லவர் நீ, நல்லவர் அப்பா. வாய்கள் திறக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ நாமத்தை இந்த காலை வேளை உயர்த்துங்க, உயர்த்துங்க ராஜாவே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஓ எல்ஷடாய், எல்ஷடாய், எல்ஷடாய் மை துதிக்கிறோம். யெகோவா ஷம்மா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ரூவா மை துதிக்கிறோம். யெகோவா ராஃபா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல் எலியோனே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட வருகிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தர். சொல்லுங்க இந்த காலை வேளையில, என் கர்த்தாவே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நேரத்தில் உம்மை உயர்த்தும் போது எங்கள் உள்ள மகிழுதையா, எங்கள் ஆத்துமா மகிழுதையா, எங்கள் இருதய மகிழ்ச்சியால துள்ளி குதிக்குதையா. நீர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது, நீர் நடத்தின விதங்களை நினைக்கும் போது ராஜா ஸ்தோத்திரம். எங்களுடைய வாய் சும்மா இல்லை, எங்களுடைய கைகள் சும்மா இல்லை, எங்க கரங்க சும்மா இல்லை ஆண்டவரே. இந்த காலை வேளை உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்லவர் நீ, நல்லவர் நீ, நல்லவர் நீ, நல்லவர் ஆண்டவரே. அப்பா எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீர் ஆண்டவரே. காலமெல்லாம் சுமக்கின்றீர், கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கும்போது எங்கள் இதயம் துள்ளுதையா என்று சொல்லி இந்த காலை வேளை தேவனை உண்மையா ஆராதிக்கலாமா, சொல்லி துதிக்கலாம். அதனால ஒரு தெரிந்த பாடல் உயர்த்துங்க ஆண்டவர். இந்த காலை வேளையில உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா என்று சொல்லி தேவனை ஆராதிக்கலாமா? கரங்களை உயர்த்தி. நல்லவரே, வல்லவரே, இருப்பவரே என்று சொல்லி உயர்த்தலாம். நாள்ல இயேசுவே உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகின்றீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். சொல்லலாமா? கரம் பிடித்து
சுமக்கின்றீ. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர். காயமெல்லாம் ஆற்றுகின்றீர். சொல்லுங்க, கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர். காயமெல்லாம் ஆற்றுகின்றீர். நன்றி சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. சொல்லுங்க, நல்லவரே நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. நன்றி சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை இதயம் துள்ளுதையா. இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க, நன்றி 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 நன்றி. இயேசுவே நன்றி அப்பா. ஆமா ஆண்டவரே, இந்த உலகத்தில் உண்மை உயர்த்துவது மாத்திரம்தான் எங்களுடைய பலன், உயர்த்துவது மாத்திரம்தான் எங்களுடைய சந்தோஷம். கர்த்தர் அப்படியா எங்களை பலப்படுத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இன்னும் கேட்க போகிற வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, நிலை நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலையில் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் ஒரு சில காரியங்கள் நாம் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க இருக்க போகிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், எபேசியர் புத்தகத்தில் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுடைய வசனம் எங்களோடு பேசட்டும். ஆவியானவர் நீங்கள் எங்களோட இடைபடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்த வசனமாக என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை நாம் உள்ளாக தியானிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதனுடைய
பேக்ரவுண்ட் கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த எபேசியர் புத்தகம் ரொம்ப ஒரு அழகான ஒரு புத்தகம். எபேசு பட்டணத்திற்குரிய சபைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ஒரு கடிதம். இந்த கடிதம் முக்கியமாக இந்த எபேசியர் புத்தகம் எதற்காக எழுதினார் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஏன்னா அந்த வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழகான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், உறவுகள், ரிலேஷன்ஷிப். பல உறவுகள் உண்டு. அந்த உறவுகள் மத்தியில் நம்ம எப்படி வாழணும், ஒரு உறவுக்கும் இன்னொரு உறவுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன, இப்படிப்பட்ட பல காரியங்களை ரொம்ப அழகா என்ன பண்ணுவார் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிக்கொண்டே வருகிறார். உதாரணத்திற்கு குடும்பத்திலே கணவன் மனைவி, முதலாளிகள், இந்த மாதிரி பல விஷயங்களை என்ன பண்ணுகிறார் பேசிக்கொண்டே என்ன பண்ணுகிறார் வருகிறார். கடைசியாக இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நமக்கும் தேவனுக்கும் உண்டான உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முக்கியமான கட்டத்திற்குள்ளாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுகிறார் கொண்டு போகிறார். எல்லா உறவுகளுக்கும் நல்ல ஒரு அட்ரஸ் கொடுத்து, எல்லா உறவுகளுக்கும் நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்து, சில கருத்துக்களை கொடுத்து வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்கும் நமக்கும் உண்டான உறவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து பேச தொடங்குகிற ஒரு இடம்தான் இந்த இடம். தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் கடவுளுக்கும் அவர்களுக்கும் உண்டான உறவிலே எப்படிப்பட்ட இடைஞ்சல்கள் வரும், அவருடைய விசுவாசத்தை எப்படி பிசாசானவன் குழப்பி விடுகிறான், இப்படிப்பட்ட பல காரியங்கள் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து ரொம்ப அழகா என்ன பண்ணியிருக்கிறார் இதில் பேசியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில பிசாசானவன் எப்படிப்பட்ட சேலஞ்சஸை கொண்டு வருவான், எப்படிப்பட்ட இடைஞ்சல்கள் உபத்திரவங்களை கொண்டு வருவான், அந்த உபத்திரவங்களையும் அந்த சேலஞ்சஸையும் நம்ம ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும், இதுக்கு அடுத்த வசனங்களை வாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது ஆவிக்குரிய யுத்தம், உலக பிரகாரமான யுத்தம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுகிறார் இதில் கொண்டு வரதை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன், ஆவிக்குரிய அடித்தளத்தோடு கட்டி எழுப்பப்படுகிறவர்கள் தான் இந்த உலகத்திலே தேவனுக்கும் அவர்களுக்கும் உண்டான உறவிலே பலப்பட்டவர்களாக என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். ஆவிக்குரிய ஃபவுண்டேஷன், ஆவிக்குரிய அடித்தளம் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னா இதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட போராட்டங்கள், ஸ்ட்ரகிள்ஸ், இந்த மாதிரியான காரியங்கள் என்ன பண்ணும் ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான காரியங்களை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இந்த அதிகாரங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுகிறார் பேசுகிறார். இந்த வசனத்தை கொஞ்சம் ஆராய்வோம். முதல்ல தொடங்குற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் கடைசியாக, ஃபைனலி. இந்த வார்த்தைக்கு உண்டான ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னால், இதுவரைக்கும் அவர் பேசின எல்லா காரியங்களையும் ஒன்றிணைத்து கடைசியாக என்று தொடங்கும் போது எல்லாவற்றிற்கும் மேலாக, மேலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களிலும் ஜெயம் பெறுவதற்கு இப்ப சொல்ல போற ஒரு காரியம், இப்ப கற்றுக் கொடுக்க போகிற ஒரு காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி தொடங்கப்படுகிற ஒரு வார்த்தையாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அதுல அழகா சொல்றாரு ஒரு வார்த்தை, என்ன சொல்றாரு, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த கடைசியாக அப்படின்னு சொல்ற வார்த்தையை நம்ம, அந்த வார்த்தையும் பலப்படுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். கடைசியாக இதுவரைக்கும் சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கேஷுவலான ஒரு வாழ்க்கையை, சகஜமான ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றார். தேவ பிள்ளைகள் ஒரு கவனம் இல்லாமல், ஒரு எச்சரிப்பு இல்லாமல், ஒரு சகஜமான ஒரு சூழ்நிலையிலே இந்த குழந்தைகளை நம்ம திட்டுவோம் பார்த்தீங்களா, உனக்கு என்ன இப்படி ஒரு அசால்ட்டு, என்ன இப்படி ஒரு கவனக்குறைவு அப்படின்னு நம்ம ஒரு திட்டுவோம் பாருங்க. அது மாதிரி தேவ பிள்ளைகளா நம்ம மாறிட்டோம், ரட்சிப்பு நமக்கு சொந்தம் ஆயிடுச்சுனாவே இந்த உலகத்துல பலப்பட்டுக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும், ஒரு கேஷுவலா இருக்கக்கூடாது. எப்பயும் நமக்குண்டான ஆகாரத்தை எடுத்து நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுதுதான் ஜெயத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக நாம் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். இந்த பலம்தான் தேவ பிள்ளைகளை நேவிகேட் பண்ணக்கூடிய, வழி நடத்தக்கூடிய ஒரு முக்கிய பேராயுதம்.
இந்த ஆவிக்குரிய பலம் என்பதை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தினால் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்திற்கு அதுல அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த வசனம் பாருங்க. என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், தேவ சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுகிற பிள்ளைகளாக தான் நாம் என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். சாதாரணமா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. பி ஸ்ட்ராங் இன் த லார்ட். இதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, கர்த்தரிலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. கர்த்தராலே அப்படி சொல்லல, கர்த்தரிலும். அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு, அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். வல்லமையிலும் கர்த்தரிலும். ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அவருடைய வல்லமையை என்ன பண்ண முடியும், அவன் பெற முடியும். சகோதர சகோதரியே, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுற ஒரு வார்த்தை, இந்த உலக பிரகாரமான உபத்திரவங்களையும் உலக பிரகாரமான போராட்டங்களையும் நம்மளால் ஜெயம் கொள்ள முடியலன்னு சொன்னா அதுக்கு மெயின் ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, நாம் கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா இல்ல வெளியே இருந்துட்டு கர்த்தராலே கர்த்தராலே என்று சொல்லி கொண்டு இருக்கிறோமா? சில நேரத்தில் நாம் கர்த்தராலே இது நடந்தது, கர்த்தராலே இது வாய்க்கப்பட்டது, கர்த்தராலே எங்களை கூட்டிட்டு போனார், இப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம உபயோகப்படுத்துறது உண்டு. நான் அதை தவறுன்னு சொல்லலை. ஆனா கொஞ்சம் கவனிங்க, கர்த்தராலே கர்த்தராலே கர்த்தராலேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறன்னா கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த், அவருடைய வல்லமையை, அவருடைய பலனை நாம் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்குள்ள நாம இல்லை அப்படின்னு சொன்னா, வெளியே இருந்துட்டு எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கொடுங்க ஆண்டவரே, பிசாசை ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்க, பாவத்தை ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்க, அதை ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நிறைவா பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுதுதான், தேவனோடு இருக்கக்கூடிய உறவில் அந்த கர்த்தருக்குள்ள இருக்கணும். அதனாலதான் இந்த உறவுகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி அந்த உறவுக்குள்ள இருக்கணும், குழந்தைகள் பெற்றோர்கள் அந்த உறவுக்குள்ள இருக்கணும், அதுக்கு வெளியே இருக்கக்கூடாது. வேதவசனம் அழகா கற்றுக் கொடுக்குது, கணவன் மனைவி ஒரே சரீரம் ஒன்றிணைந்து என்ன பண்ண இருக்கணும், அதுக்குள்ள அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ஒரு உடல் ஒரு சரீரத்துக்குள்ள ரெண்டு பேரும் இருக்கணும். கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க முடியுமோ தவிர வெளியிருந்தா கிடையாது. அது அழகா இன்னொரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, மைட்டி பவர், சத்துவத்தின் வல்லமை. சத்துவம் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரென்த், பலன். வல்லமை அப்படிங்கிறது அவருடைய பவர், மைட்டி பவர். தேவன் வல்லமை கொண்ட தெய்வம், அவர் மகா பலன். அவர் அப்படிப்பட்ட பலனுள்ள ஒரு தெய்வத்திட்டு இருந்து நாம் இன்னும் அவரை வணங்கி கொண்டு அவரை துதித்து கொண்டு அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், போராடி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நின்று யோசிக்கணும். நம்ம ஸ்ட்ரகிள் போராட்டம் அப்படின்னு சொன்னா உலக பிரகாரமான போராட்டம் இல்லை, உலக பிரகாரமான உபத்திரவம் கிடையாது. நீ தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் பாராட்டி நீங்களும் நானும் வாழும் பொழுது நமக்கு சில போராட்டங்கள் வரும், சில உபத்திரவங்கள் வரும், சில நிந்தனைகள் வரும். அது ஒரு புறம், அதை டச் பண்ணாதீங்க. இங்க பவுல் பேசுகிற ஒரு வார்த்தை, இங்க கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிள். உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிள் வேற, கர்த்தருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு போராட்டம். என்ன போராட்டம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாமல், கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல், கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக, வேத வசனத்தை தியானிக்க முடியாமல், ஜெபம் இல்லாமல், இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலன் இல்லாதவர்களாக இருந்தோம்னா ஆவிக்குரிய போராட்ட களத்திலே எப்படி நம்ம நிற்க முடியும்? பவுல் இங்க அதை தான் அட்ரஸ் பண்றாரு. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள்ள இருந்து அந்த ஸ்ட்ரென்த்தையும் பலனையும் பெற்றுக்கொள்ளும் போதுதான் அடுத்த வசனங்கள் சொல்லப்படுகிறது போல ஆவிக்குரிய யுத்த களத்திலே போய் நின்று பிசாசானவனோடு, பாவத்தோடு, கோபத்தோடு, இச்சையோடு, விபச்சாரத்தின் ஆவியோடு, வேசித்தனத்தின் ஆவியோடு, உலகத்தின் இன்ன பிற பாவங்களோடு நாம் எதிர்த்து நின்று போராடி பிசாசானவனை ஜெயிக்க முடியும். பவுல் இங்க அதை தான் அட்ரஸ் பண்றாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே இருந்துக்கிட்டு
எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க ஆண்டவர், இப்படி கொடுங்க, அப்படி கொடுங்கன்னு சொல்லி இப்படியே போராடிட்டு இருக்கணும். கர்த்தருக்குள்ள போறதுக்கு நமக்கு மனசு வரமாட்டேங்குது. ஏன்னா கர்த்தருக்குள்ள போகும் பொழுதுதான் அந்த போராட்டம் உபத்திரவம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்ணும் இருக்கும். உலக பிரகாரமான போராட்டத்தை சுலபமா ஜெயிச்சிடலாம். கர்த்தருக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா ஜெயிச்சிடலாம். கர்த்தருக்குள்ள கோட்டை விடும்போது தான் உலக பிரகாரமான காரியங்களை நம்மளை அறியாமையே அதில் நம்ம என்ன பண்ணிடுறோம், தோத்து போயிடும். நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து தேவ சித்தத்துல ஸ்ட்ராங்கா இருந்து கர்த்தருக்குள்ள அவர் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் 40 நாள் உபவாசம் முடிந்து அந்த சோதனை கட்டத்திற்குள்ளாக அவர் போகும் பொழுது பிசாசானவன் உலக பிரகாரமான சோதனைகளை அடுக்கி அடுக்கி அவரை எப்படியாவது உடைச்சிடணும் பார்க்கறான். ஆனா டச் பண்ண முடியல. அவன் கொடுத்த சோதனைகள்லாம் பாருங்க, சாப்பாடு, உலகத்தை தரேன், இதை தரேன், புகழை தரேன், மேன்மை, இதெல்லாம் உலகத்துக்குரியது. இதில் அவர் விழுந்து போகலை. ஏன் அப்படின்னு சொன்னா கர்த்தரிடத்திலிருந்து பலன் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளை அவர் என்ன பண்ணிருக்க, ஒரு உதாரணத்தை அவர் செட் பண்ணிட்டு போயிருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. ஒரு 4 காரியத்தை சொல்லிட்டு நான் ஜபத்திற்கு நேராக அவங்கள வழி நடத்துறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படணும் அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். எப்பொழுதெல்லாம் பாடுகளும் உபத்திரவங்களும் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஜெயம் கர்த்தராலே வரும் என்கிற ஒரு மனநிலைமைக்குள்ளாக நம்ம என்ன பண்ணணும், போகணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, உபத்திரவங்கள் வரும்போது, பாடுகள் வரும் பொழுது ஜெயம் கர்த்தராலே வரும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ள போறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறோம், ரொம்ப போராடுறோம். ஜெயத்தை உலக மனுஷனாலே சுதந்திரிக்க முடியுமா? ஜெயத்தை நம்மளுடைய சுய பலத்தினாலே சுதந்திரிக்கலாமா? இல்ல ஜெயத்தை யாராவது கொண்டு சுதந்திரிக்கலாமா? இல்ல ஜெயத்தை நம்மளுடைய திறமையை வைத்து சுதந்திரிக்கலாமா? இப்படியே நாம் சிந்தித்து கொண்டு எண்ணிக்கொண்டு இருக்கிறனால தான் உலக பிரகாரமான காரியங்களிலே தோல்வியுற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதே சமயம் கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் பாடுகள் வரும் பொழுது ஜெயம் கர்த்தரால மாத்திரம்தான் வரும், தீர்வு கர்த்தரால மாத்திரம்தான் வரும், சமாதானம் கர்த்தரால மாத்திரம்தான் வரும். இந்த பிரச்சனைகளின் தீர்வு அவரிடத்திலிருந்து தான் வரும். இந்த காரியங்களினுடைய ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து, அவரிடத்திலிருந்து தான் வரும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்குள்ள இல்லாததுனால தான் தோற்று போகும். இது ஒரு மிகப்பெரிய விசுவாச குறைபாடு. இந்த பலம் இல்லை, இந்த விசுவாச பலம் இல்லாததுனால தான் பாடுகள் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜெயம் எங்கிருந்தாவது வருமா, அங்கிருந்து வருமா, இங்கிருந்து வருமா என்று சொல்லி உலகத்துக்குள்ள நாடி செல்லுகிறோம். கர்த்தருக்குள்ள பலப்பட நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த உபத்திரம் வந்தாலும், எப்பேற்பட்ட நிந்தனைகள், வேதனைகள் என்று சொல்லி உங்களை போட்டு நெருக்கினாலும் உங்களுடைய பார்வை எப்பொழுதும் கர்த்தர் மேலே இருக்கும். எஸ், 4 புறமும் என்னை நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் இது எல்லாவற்றிலிருந்து எனக்கு ஜெயம், இது எல்லாவற்றிலிருந்து ஒரு ரிலீஃப், இதில் எல்லாவற்றிலிருந்து ஒரு வெற்றி அவரிடத்திலிருந்து மாத்திரம் வரும். நான் அவரையே நோக்கி பார்த்திருப்பேன், என் கண்கள் உண்மையே நோக்கி பார்த்திருக்கும், என் இருதயம் உண்மையே நோக்கி பார்த்திருக்கும். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுற வார்த்தை அதுதான், என்னோடு பேசுற வார்த்தை அதுதான். ஜெயம் கர்த்தரால மாத்திரம்தான் வரும் என்று சொல்லி அவருக்குள்ள பலப்படுகிற பிள்ளைகளா என்ன பண்ணணும் இருக்கணும். உலகத்துக்குள்ள இல்லை, மனுஷனுக்குள்ள இல்லை, உங்க திறமையின் மீது இல்லை, சுற்றி இருக்கிறவர்கள் மீது அல்ல, கர்த்தரால மாத்திரம் தான் என்ன பண்ணும், வரும். நான் அவரை சார்ந்து இருக்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து நான் என்ன பண்ண முடியும், எனக்கு உண்டான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். என் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கும் போது அந்த ஜெயத்தை சுதந்திரிக்க தேவ திட்டத்தின் பிரகாரம் என்னிடத்தில் ஒரு பலன் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணம். தாவீதை கொண்டு கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்தும் போது கோலியாத்தை வீழ்த்துகிற திட்டம் தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்டது. ஆனால் அந்த திட்டத்துக்கு அர்ப்பணிக்கிற மனப்பாங்கும், அதற்கென்று ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு தயார் நிலைமையும் தாவீதினிடத்தில் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவன் தேவனை சார்ந்திருந்தான், தேவனை நோக்கி பார்த்திருந்தான். அதுக்குண்டான பலன், தேவ பலனுக்குண்டான ப்ரிப்பரேஷன், கல்லை எடுத்து என்ன பண்ணிட்டான், இதில் வச்சுக்கிட்டான், பையில வச்சுக்கிட்டான்.
வில்லு எடுத்து ரெடியா வச்சுக்கிட்டான். கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது, நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே வரேன் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள ஆவியானவர் இறங்கி அந்த கல்லை சுழற்றுகிற பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு 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 தேவனுக்குள்ள பலப்படுகிற, இல்ல பாடுகளின் மத்தியில தேவனை நோக்கி பார்க்கிற மனநிலைமை முதலாவது நமக்கு இருக்கணும். இரண்டாவது ஒரு காரியம், தேவனுக்குள்ள பலப்பட வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதும் நமக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய வாக்குத்தத்தமும் தேவனுடைய குணம், இது ரெண்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிந்து கொண்டு நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு தேவனுக்குள்ள நம்ம பலப்படாததுக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மறந்துடுறோம். அதே போல தேவனுடைய குணாதிசயங்கள் மறந்துடும். கேரக்டர் ஆஃப் காட். இந்த வேதாகமம் நமக்கு அத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கு. இதற்கு மேல தேவனுடைய வார்த்தை நமக்கு அத்தனை வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கிற வேளையில, வேத வசனத்தை கவனிக்கிற வேளையில, தேவ வசனத்தை படிக்கிற வேளையில எத்தனை வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நீங்கள் நினைவு கூறாததுனால தான் இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல பலன் இல்லாதவர்களா நம்ம முடங்கி போயிடுறோம். பலனற்றவர்களா நம்ம முடங்கி போயிடுறோம். ஆண்டவர் நம்மோட பேசுற வார்த்தை, தேவன் எதை வேணா இந்த உலகத்துல மறந்து போங்க, மனுஷங்களை மறந்து போங்க, பிரச்சனை இல்லை. மறந்து போங்கன்னா நன்றி மறப்பதை நான் சொல்லலை. சில நேரத்தில் உங்களை நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி மறந்து போறது. பணத்தை மறந்து போனா ரொம்ப பெருசா நம்ம யோசிக்கிறது உண்டு. சில திருமண காரியங்கள், நல்ல காரியங்களுக்கு போகல அப்படின்னு சொன்னா ஐயோ மறந்துட்டுமே, ரொம்ப பெருசா நம்ம யோசிக்கிறது உண்டு. சில பொருட்களை போய் நம்ம வாங்காம விட்டுட்டோம், ஐயோ இந்த சூழ்நிலையை வாங்காம விட்டுட்டோன்னே ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்றது உண்டு. என்னைக்காவது தேவனுடைய வசனத்தை, வாக்குத்தத்தத்தை இந்த சூழ்நிலையில் நான் மறந்துட்டேனே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருக்கிறோமா? என்னைக்காவது நம்ம அதை குறித்து கவலை அடைஞ்சிருக்கிறோமா? இந்த வசனத்தை மறந்துட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமைக்குள்ளேயே உள்ள செல்ல விடாதபடி ஒரு போராட்டம் நமக்குள்ள நடந்துட்டு இருக்கு. தேவ பிள்ளைகள் என்னைக்கும் தேவ வசனத்தை சூழ்நிலைக்கு தகுந்தது போல வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். குறைவா இருக்கீங்களா, ரீசார்ஜ் பண்ற மாதிரி பைபிளை படிச்சு 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 தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பலப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு இன்சிடென்ட் வாழ்க்கையில நடக்குது, ஒரு சூழ்நிலை, எதிர்பாராத ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னா டக்குன்னு வேத வசனத்தை ரிமெம்பர் பண்ணி நினைவு கூர்ந்து வெளியே சொல்லணும் அந்த வசனத்தை. எத்தனை எல்லா வசனங்களும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா உபத்திரவங்களுக்கும், எல்லா பாடுகளுக்கும் உண்டான வசனம், வாக்குத்தத்த வசனங்கள் வேதாகமத்துல உண்டு. நான் போய் பைபிளை பார்த்து சொல்றேன் அப்படி இல்லை. நம்ம ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா, சேமிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் வெளியில வந்துகிட்டே இருக்கணும். குறையுதா டக்குன்னு எடுத்து போட்டுக்கணும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மறந்து போகிறதுனால தான் தேவ பலன் நமக்குள்ள இல்லை. வாக்குத்தத்தங்களை நல்லா இறுக பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உலகத்தின் பக்கம் திரும்ப மாட்டோம், மனுஷனின் பக்கம் திரும்ப மாட்டோம், சுய பலனின் பக்கம் திரும்ப மாட்டோம். அடுத்த ஒரு பாயிண்ட், கேரக்டர், தேவனுடைய குணாதிசயம். தேவனுடைய குணாதிசயத்தை மறந்து போகிற பிள்ளைகள் தான் தேவ பலத்திலே பலனடைகிறது இல்லை. எத்தனை பேருக்கு தேவனுடைய குணாதிசயம் என்னன்னு கணிக்க முடியும்? எங்க அப்பா இந்த சூழ்நிலையில இப்படி கோவப்படுவார், இந்த நேரத்தில் இப்படி சந்தோஷமா இருப்பார், இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு பிடிக்கும், இந்த சாப்பாடு என்னுடைய மனைவிக்கு பிடிக்கும், இந்த ட்ரெஸ் என்னுடைய அம்மாவுக்கு பிடிக்கும், இந்த காரியம் என் பிள்ளைகளுக்கு பிடிக்கும். அவங்களுடைய கேரக்டர் இது, அவங்களுடைய குணாதிசயம் இது, அவங்களுடைய ஆட்டிடியூட் இது, இதெல்லாம் கணித்து, உலக பிரகாரமான மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் கணித்து வைத்திருக்கிற நாம் என்றைக்காவது தேவனுடைய குணாதிசயத்தை கணித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா? பைபிள்ல தேவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் கோபமா ஆண்டவர் எப்படி பேசியிருக்கிறார், ஒவ்வொரு இடத்துல அன்பா பேசியிருக்கிறார், என்னென்ன சூழ்நிலைகளை கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார், தன் கோபத்தை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார், அன்பை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார், இரக்கத்தை எப்படி வெளிப்படுத்தி, எல்லாம் பதிலும் உண்டு. அதுதான் தேவனுடைய குணாதிசயம். இந்த பைபிள் அழகா தேவனுடைய குணத்தை நமக்கு காட்டி கொடுக்குது. அப்ப எல்லாம், இது எங்க அப்பாவுக்கு பிடிக்கும், இது எங்க அப்பாவுக்கு பிடிக்காது, இது என்னுடைய அம்மாவுக்கு பிடிக்கும், இது என் அம்மாவுக்கு பிடிக்காது, இப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற நம்ம, இந்த விஷயம் ஏசப்பாவுக்கு பிடிக்கும், இந்த விஷயம் என் ஏசப்பாவுக்கு பிடிக்காது, இந்த விஷயத்துல என் ஏசப்பா கோபப்படுவார், இந்த விஷயத்துல என் ஏசப்பா மனம் வருந்துவார், இந்த விஷயத்துல அவர் ரொம்ப வியாகுலப்படுவார், இப்படி யோசிச்சிருக்கிறோமா? நம்ம சுற்றி இருக்கிறவங்க அவங்க கஷ்டப்படுவாங்க, இவங்க வேதனைப்படுவாங்க, இவங்க கண்ணீர் விடுவாங்க, அவங்க இப்படி, அவங்க இப்படி, இவங்க இப்படி, இப்படியெல்லாம் அவங்க குணாதிசயங்களை ஆராய்ந்து ஆராய்ந்து கடைசியில் நம்ம உட்காந்து அழுதுட்டு இருக்கிறோம்.
ஆனா நமக்கென்று வந்து இந்த பூமியில ரத்தம் சிந்தின தெய்வத்தினுடைய கேரக்டர், குணாதிசயங்கள் எல்லாம் இருக்கு. நான் துதிச்சா எங்க அப்பா சந்தோஷப்படுவார், நான் பாடி ஆராதிச்சா எங்க அப்பா சந்தோஷப்படுவார், நான் ஊழியம் பண்ணா எங்க அப்பா சந்தோஷப்படுவார், நான் தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற மகனாக மகளாக இருந்தா என் அப்பா சந்தோஷப்படுவார், என் இயேசுவை பிரதிபலிக்கிற பிள்ளையா இருந்தா எங்க அப்பா சந்தோஷப்படுவார், இதை செஞ்சனா ட்ராக்ஸ் கொடுத்தா எங்க அப்பா சந்தோஷப்படுவார், உண்மையா இருந்தா சந்தோஷப்படுவார், பொய் சொல்லாம இருந்தா என் அப்பா சந்தோஷப்படுவார், பாவத்தை விட்டு விலகி ஓடுனா என் இயேசப்பா மனமகிழ்ச்சி அடைவார். இதெல்லாம் அவருடைய குணம். கெட்ட வார்த்தை பேசினா கோவம் வந்துடும் எங்க அப்பாவுக்கு. பேசிட்டு ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்க, இந்த இடத்துக்கு போனா என் ஆண்டவருக்கு பிடிக்காது, போக மாட்டேன், இந்த காரியத்தை செஞ்சா ஏசப்பா உடந்த கிடையாது, இதுல அவர் ஒருபோதும் ஒன்று சேர மாட்டார், தூக்கி எறியணும். இதுதான் தேவனுடைய குணாதிசயங்களை கற்றுக்கொள்ளுகிற ஒரு பிள்ளைகள். மூன்றாவது ஒரு காரியம், தேவ சத்துவத்திலே பலப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கரத்தை புரிந்து கொள்ளும். ப்ராவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய கரம் கொடுக்கிற காரியத்தை புரிந்து கொள்ளும். தேவனுடைய கரம் எப்படி செயல்படும், கொடுக்கிறது எப்படி செயல்படும், எங்க என் தேவன் எப்படி செயல்படுவார், எப்படி கொடுப்பார், எப்படி நடத்துவார், எப்படி நிலைநிறுத்துவார், இதை எப்பயும் நினைவு கூர்ந்துகிட்டே என்ன பண்ணும் இருக்கணும். இதை மறந்து போகிறதுனால தான் சில விஷயங்கள்ல பதட்டத்துல காரியம் இன்னமாய் போய் முடியும் அப்படின்னு யாராவது பயமுறுத்திட்டா அதுக்கு முன்னாடியே ஓடி போய் யாருக்காலையாவது விழுந்துடுறோம். தேவனுடைய கரத்தை ஆராய்ந்து பார்த்திருக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அதுதான். கர்த்தருடைய கரம் 10 வாதைகளால் எகிப்துல அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்து எகிப்தியர்கள் பயந்து போகிற அளவுக்கு, எகிப்தியர்கள் பாதி பேர் மரித்து போகிற அளவுக்கு மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் செய்த அந்த கரத்தை அவர்கள் மறந்து போனாங்க. செங்கடலை கண்ட உடனே மறந்து போயிட்டாங்க. அந்த கரத்தை, அதை கொடுக்கிறத, அவர் அழிக்கிறத மறந்து போயிட்டாங்க. செங்கடலை கடந்து வந்த உடனே எங்களுக்கு அந்த சாப்பாடு இல்லை இந்த சாப்பாடு இல்லைன்னு அதை மறந்து போயிட்டாங்க. வனாந்தரத்துல முறுமுறுத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இதெல்லாம் மறந்து போனாங்க? கர்த்தருடைய கரம் இதெல்லாம் செய்யும், கர்த்தருடைய கரம் இதெல்லாம் வாய்க்க பெறும், செங்கடல் நிக்கட்டுமே, பார்வோனுடைய சேனை வரட்டுமே, கர்த்தர் இதை செய்வார். எப்படி மறந்து போனாங்க? ரிமெம்பர் பண்றதுல, நினைவு கூறுதல, கர்த்தருடைய கரம் கொடுக்கிறத மறந்து போறோம், கர்த்தருடைய கரம் செய்கிற காரியங்களை மறந்து போறோம். இதனாலதான் பலன் இல்லை. வீட்டில் ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா போதும், ஒரு சின்ன போராட்டம் வந்துட்டா ஐயோ போச்சு ஆண்டவர் எங்களை கைவிட்டார்னு உலக மனுஷனை நாடி போறோம். இல்ல, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் செயல்பட்ட விதங்களை யோசிங்க. இருக்கட்டும், நேர ஒன்றும் நடக்க போறது இல்லை, கர்த்தர் மாற்றுவார் எல்லாத்தையும். நாள் இருக்கு, நாளைக்கா மறிக்க போறோம். ஆண்டவர் சொன்னாரா இன்னும் 2 நாள்ல செத்து போயிடும், எல்லா காரியத்தையும் செஞ்சு முடின்னு சொன்னாரா? இவ்வளோ நம்ம ஓடி ஆடி செய்யறதுக்கு இல்லையே. நாட்கள் நடக்கட்டுமே, இருக்கட்டுமே. எந்த விஷயமா இருந்தாலும் காத்திருக்கலாமே, பொறுமையா வாங்கலாமே, பொறுமையா கொடுக்கலாமே, பொறுமையா செய்யலாமே. எல்லா விஷயத்தையும் கர்த்தர் செய்வார். 3 நாட்கள் பசியும் பட்டினியுமோடு உட்கார்ந்து தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எவ்வளவு நேரம் தேவனுக்கு எடுத்தது? 5 அப்பம் 2 மீனை எடுத்து குறைந்தது 20,000 பேருக்கு தேவன் டிஸ்ட்ரிபியூட் பண்றது எவ்வளவு நேரம் எடுத்தது? தேவனுடைய வார்த்தை 3 நாட்கள் இடைவில்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அந்த 5 அப்பம் 2 மீன் அவர் கைக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? அது 20,000 பேருடைய கரத்துக்கு போறது. மறந்துடுறோம் பாத்தீங்களா? 3 நாட்கள் காத்திருந்தவங்க கடைசி நேரத்தில் காத்திருக்காம சண்டை போட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் சண்டை போட்டு இருக்கிறோம் நம்ம தேவ சமூகத்துல, உலக பிரகாரமான காரியங்கள்ல. தேவனுடைய வல்லமையில பலப்படாததுக்கு இதெல்லாம் காரணம். நிறைய காரணம் நான் சொன்னேன். தேவனுடைய கரத்தை மறந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதங்களை மறந்து போகாதீங்க. எப்படியெல்லாம் ஆண்டவர் நேரம் ஆகட்டும். அந்த விதவையின் வீட்டுக்கு பார்க்குறோம், கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற வரைக்கும் அந்த விதவை வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் தீர்க்கதரிசி வீட்டுக்கிட்ட வராரு. அதையும் எனக்கு கொடுன்னு கேட்கிறார். அதையும் நம்ம எடுத்து கொடுத்துறாங்க அந்த தீர்க்கதரிசிக்கு. பஞ்சகாலம் முடியும் வட்டும் எண்ணெயும் மாவும் வீட்டில் தீராது. அல்லேலூயா. கொஞ்சம் மாவு தான் இருக்கு, 1/2 கிலோ மாவு தான் இருக்கு, 1/2 லிட்டர் எண்ணெய் தான் இருக்கு. ஐயோ போச்சு, ஐயோ போச்சு, அங்க போய் கேளு, இங்க போய் கேளு, இவங்க கிட்ட போய் கேளு. அவங்க இல்ல, காத்துரு. நம்ம சொன்னாங்க இது வரைக்கும் சாப்பிடுவோம், இதுக்கு மேல சாப்பாடு இல்ல, மரித்து போறோம், போயிட்டு போறோம், விடு. கர்த்தர் அப்படி, கர்த்தருடைய திட்டம் அப்படின்னா போட்டு விடு. இதையும் சாப்பிட்டு மரித்து போலான்னு இருந்தோம், நீங்க வந்துட்டீங்க, தாங்க இதை சாப்பிடுங்க நீங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. கர்த்தருடைய நேரம் என்கிறது வித்தியாசம். அவருடைய கரம் செயல்படுகிற நேரம் என்பது நீங்களும் நானும் வேல்யூ பண்றது இல்லை, நீங்களும் நானும் கணக்கிடுறது இல்லை. இப்ப செயல்படும், காலையில கொடுத்துரும், சாயந்தரம் வந்துடும், மதியம் வந்துடும், 2 மணிக்கு கிடைச்சிடும் அப்படின்னு உலக மனுஷன் போடுற டைம் டேபிள் மாதிரி கர்த்தர் போட மாட்டார்.
3 நாட்களுக்கு பிறகு தான் சாப்பாடுன்னா 3 நாட்கள் காத்துருங்க, ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தீர்ற வரைக்கும் காத்துருங்க, கர்த்தருடைய கரம் செயல்படும். முன்னாடி செங்கடல் நிற்குது, பின்னாடி பார்வோன் அவனுடைய சேனையோடு வந்துட்டு இருக்கிறான். செத்துருவான். எங்க செத்த வரட்டுமே, அப்படி கர்த்தரை அழிக்கணும்னு நினைச்சா அழிக்கட்டும். இல்ல, கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார், நேரம் வச்சிருக்கிறார், காலம் வச்சிருக்கிறார். ஏன்னா அவங்க கிட்ட வரணும். இவங்க செங்கடலுக்குள்ள அந்த பக்கம் பார்டரை கிராஸ் பண்ணும்போது, அந்த எண்டை கிராஸ் பண்ணும்போது இவங்க கரெக்டா உள்ள வரும்போது தான் அவங்கள நீர் அமிழ்த்தி போடும். இல்லைன்னா இவங்க அந்த பக்கம் கடந்து போயிட்டாங்கன்னா, தண்ணி போயிடுச்சுன்னா இவங்க உஷாராயிடுவாங்க. ஸோ எல்லாம் தேவ திட்டம் இல்லவா? இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோட என்னோட பேசுகிற விஷயம் இதுதான். கர்த்தருடைய சத்துவத்திலே பலப்படுங்க, கர்த்தருக்குள்ள பலப்படுங்க, உலகத்துக்குள்ள இல்லை. இதுக்கு உள்ள பலப்படணும் அப்படின்னு சொன்னா ஒரு 4 காரியங்கள் சொன்னேன். முதலாவது, பாடுகள் வரும் பொழுது தேவனாலே கர்த்தராலே ஜெயம் வருங்கிற விசுவாசம் இருக்கணும். 2வது, தேவனுடைய வாக்கு தத்தத்தில் ரிமெம்பர் பண்ணுங்க, நினைவு கூறுங்க. தேவ கேரக்டர், கர்த்தருடைய குணாதிசயங்களை நினைவு கூறுங்க. அடுத்தது, தேவனுடைய கரத்திலே நினைவு கூறுங்கள். இதெல்லாம் அந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை. எல்லாரும் கண்ணை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அந்த நாளில் எல்லாரும் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார், என்னோடு பேசியிருக்கிறார். ஒப்பு கொடுங்க இந்த மாதத்தில். ஆண்டவரே இந்த மாதத்தில் கர்த்தருக்குள்ள நாங்கள் பலப்படணும். ஆண்டவரே கர்த்தருக்குள்ள பலப்படணும், வெளியே இல்லை. பணத்தில் பலப்படணும், சொத்துல பலப்படணும், உறவுகளில் பலப்படணும், அப்படி இல்லை ஆண்டவரே. உங்களுக்குள்ள நாங்கள் பலப்படணும். உங்கள் கேரக்டர் ஆண்டவரை நாங்கள் புரிந்துக்கணும், உங்கள் குணாதிசயங்களை புரிந்துக்கணும் ஆண்டவரே. அதே போல் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ளணும், உங்களுடைய கரத்தை நாங்கள் புரிந்து கொள்ளணும், உண்மை நாங்கள் புரிந்து கொள்ளணும். உமக்குள்ள பலப்படணும் ஆண்டவரே. என்னுடைய பலன் உம்மிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரும். உங்களுடைய கரம் ஆண்டவரே செயல்படணும் எங்கள் வாழ்க்கையில் ராஜா. இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படியா எங்களை நடத்துங்க ஆண்டவரே, எங்களை அப்படியாய் கூட்டிட்டு போங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீன நாங்க இருக்கக்கூடாது, உலக யுத்தத்துல பலவீனனா நாங்க இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய யுத்தத்துல பலவீனனா நாங்க இருக்கக்கூடாது, பிசாசானவனுக்கு எதிராக நாங்க பலவீனமா இருக்கக்கூடாது, பாவத்திற்கு எதிராக நாங்க பலவீனமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஜெயத்தின் பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவரே, ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சிலுவையிலே ரத்தம் சிந்தி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து பிசாசானவனை நசுக்கின அந்த இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே. ஒருபோதும் பாவத்துக்குள்ள விழுந்து போகாதபடி ஆண்டவர், உலக இச்சைக்குள்ள விழுந்து போகாதபடி, உலக பிரகாரமான பயத்துக்குள்ள விழுந்து போகாதபடி, உலக பிரகாரமான பதட்டத்துக்குள்ள நாங்கள் விழுந்து போகாதபடி, எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாக தேவன் எங்களை கொண்டு வாங்கப்பா. இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு பலனை தேவன் எங்களுக்கு கொடுங்க. மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் எங்களுக்கு கொடுங்க. இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு வழி நடத்துதல் தேவன் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. தேவன் அப்படியா எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. நம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தொழிலை ஆசீர்வதிங்க, வேலைகளை ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தில் சந்திக்க போகிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து, கர்த்தர் மீது பற்றுதலாக இருந்து, கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செயல்படுவதை சாட்சியாய் இந்த சபையில் வந்து நின்று அறிவிக்க, இல்லை எங்கெங்கெல்லாம் அவங்க இருக்காங்களோ அங்கெங்கெல்லாம் சாட்சியாய் அறிவிக்க, சத்தமிட்டு கர்த்தரை ஆராதிக்க தேவன் நீங்கள் உதவி செய்யுங்க. கரம் வெளிப்படட்டும். கர்த்தர் எங்களோட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.